வணக்கம் அன்பான கும்பராசி நேயர்களுக்கு மங்களகரமான மார்ச் மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே வளர்பிறை திதியில் பிறக்க இருக்கின்றது. ராசிக்கு 6ஆம் இடத்தில் 6ஆம் இடத்த அதிபதி அமைய பெற்று 12ஆம் இடத்தை சுபகாரியங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறுக்குடையவர் பார்த்து அங்கு விரை செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது ஆறுக்குடையவர் கடன் கொடுக்கக்கூடியவரும் தாய் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புது 12ஆம் இடம் 11ஆம் இடம் என்பது சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை பொருளாதாரத்தில் கொடுக்க வழங்க உங்களுக்கு ராசியை கோழி 2 11ஆம் இடம் 12ஆம் இடங்களிலே அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது மெடிக்கல் மருத்துவமனை சம்பந்தப்பட்ட இடங்களில் இருக்கின்ற வெளிநாடு வெளியூர் செல்லுகின்றவருக்கும் வருகின்றவர்களுக்கும் சரராசியிலேயே கிரகங்கள் வேலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கின்றவர்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. நவகிரகங்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த மாதம் பிறந்திருக்கின்ற மாதம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை சோபன யோகத்திலும் கௌளவ கரணத்திலும் யோகம் என்பது அற்புதமான நல்லதொரு சோபன யோகத்திலே பிறந்திருக்க கௌளவ கரணத்திலே நட்சத்திரம் பூச நட்சத்திரத்திலே மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு நவகிரக நாயர்கள் உங்களுக்கு வாரி வழங்கப் போகின்ற அற்புதம் என்பது கும்பம் என்பது கோயிலின் கலசத்தை போட்டு பின்னக்கூடிய ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க இருக்கின்ற மார்ச் மாதங்களிலே உங்களுக்கு அற்புத யோகங்களை வாரி வழங்கப் போகின்ற மாதங்களிலே ராசியிலே கிரகங்கள் அமையப்பட்டு ராகு பகவானை குரு பகவான் பார்க்கின்ற அற்புதத்திலே உங்களுக்கு சுக்கிரன் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியிலே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. அந்த அற்புதத்திலே உங்களுக்கு குருவின் அனுக்கிரகம் ராசியை கிடைக்கின்றது. இதுவே மிகப்பெரிய அற்புதம் உங்களுக்கு இந்த கும்பராசிக்காரன் நேயர்களுக்கு வருகின்ற அற்புதம். சகல விதமான தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதியே உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுகின்ற அற்புதம். பஞ்சமாதிபதியும் உங்களுக்கு ராசியிலே இருக்க போகின்ற அற்புதம். வக்ர நிவர்த்தியும் இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றார். உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருக்கின்றார். கல்யாண விவகங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. ராசியிலே இருக்கின்ற சுக்கிரன் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய ராகு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 5 கிரகங்களில் 6 கிரகங்கள் தொடர்பு மட்டும் குரு பகவானுடன் 7 கிரகங்கள் தொடர்புகளிலே மாதம் என்பது இருக்கின்றது என்றாலும் கூட சுக்கிர பகவான் உங்களுக்கு 4 9 குடையவர் தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே பிறக்க இருக்கின்றது. இந்த மார்ச் மாதங்கள் என்பது இந்த மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற அன்றைய நாளில் இருந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்திலே மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றதும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கு கும்பராசியில் இருந்து பயிற்சியாக இருக்கின்றார். இந்த மாதம் 20ஆம் தேதி அன்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகின்றார். உங்கள் ராசியில் இருந்து வக்ர நிவர்த்தி அடைய போகின்றார். ஆக உங்களுக்கு மிக அற்புதத்தை கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் அங்கே மிகவும் அற்புதத்திலே உங்களுக்கு இருக்கின்ற அமைப்பு என்பது இருக்கின்றது. பஞ்சமாதிபதி ராசியிலே இருக்க பெறுகின்றார் என்றாலும் கூட ஒரு சிறு பூர்வ புண்ணியம் சார்ந்து குலதெய்வங்கள் சார்ந்து ஒரு சிறு தடை தாமதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதியாக இருக்க பெறுகின்றார். ஆகையாலே குலதெய்வங்களிலே தியானங்களிலே குலதெய்வங்கள் கும்பிடும் பொழுதிலிருந்து இரவு நேரங்களில் செல்லக்கூடியவர்கள் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு என்பது இந்த புதன் பகவான் இருக்கின்ற பொழுது இங்கே ராகு பகவான் இருக்கின்றது என்பது என்றாலும் கூட செவ்வாய் பகவானுடன் தொடர்ந்து வருகின்ற ஒரு அமைப்புகள் உங்களுக்கு செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் இந்த சேர்க்கை என்பது ராசியிலே இருக்கின்ற பொழுது இரவு நேரங்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது கும்பராசிக்கார நேயர்களுக்கு. ஆகையால் பூர்வ புண்ணியம் சார்ந்து குலதெய்வம் சார்ந்து சிந்தனை சார்ந்து நல்லதொரு மாற்றங்கள் குலதெய்வங்கள் சார்ந்து இருந்தாலும் கூட இரவு நேரங்களிலே சிந்திக்கின்ற காரியங்களிலே குலதெய்வங்களிலே குழந்தைகளிலே கவனமாக பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதங்கள் இருக்கின்றது. காரணம் ராசியிலே 5 குடையவர் இருக்க பெறுகின்ற ஒரு அற்புதம் என்றாலும் கூட அவரே 8ஆம் இடத்த அதிபதியாக இருக்கார். நல்லா பேசிக்கிட்டு இருக்க குழந்தைகள் திடீர்னு தேவையில்லாத ஒரு மன முறிவையும் மன கசப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கும். பூர்வீகம் சார்ந்தும் உங்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய பூர்வீகம் சார்ந்தும் குலதெய்வங்களுக்கு சார்ந்தும் சிந்திக்கின்ற செயல்கள் சார்ந்தும் சற்று தடை தாமதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அதே சமயத்தில் கும்பராசிக்கார நேயர்களுக்கு 7 குடையவர் இங்கேயே இருக்கின்றார். அது ஒரு அற்புதம். உங்களுக்கு சூரிய பகவான் 7 குடையவரும் இங்கே புதன் பகவானுடன் சேர்ந்து அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. அதே சமயத்தில் ராகு பகவான் கும்பராசிக்கு அமைப்புகளிலே இருக்கின்றது என்றாலும் கும்பராசிக்கு ராசியிலே சுக்கிர பகவான் இருந்தும் மீண்டும் அவர் உங்களுக்கு 15 நாள் வரையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்க தாய் தகப்பனுடைய ஆதரவுகள் கிடைக்கப்பெறுகின்ற மாதம் முழுக்க சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப்பெறுகின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்களிலே அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம்.
ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ராசி அதிபதி இருக்கின்றார். இங்கே சனியும் சுக்கிரனும் சேருகின்ற அற்புதம் என்பது சூரியனும் புதனும் சேருகின்ற அற்புதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இங்கே கல்யாண வைபவங்கள், குழந்தை பாக்கியங்களிலே தடை தாமதம் உள்ளவர்களுக்கும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது இங்கே கிடைக்கப்பெறுகின்றது. காரணம், இந்த 4-5-4-9 கூடியவர் பாக்கியாதிபதியும் தாய் தகப்பன் ஒரே கிரகமாக சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே பொருளாதாரத்திலே கொடுக்கல் வாங்கல்களிலே 2ஆம் இடத்தில் சுபகிரகம் உச்சம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள், வழக்குகள் அனைத்தும், நீங்கள் எடுக்கின்ற வார்த்தைகள் அனைத்தும் சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகளிலே போகின்றது. நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய குடும்ப ஸ்தானத்திலே ஒரு அற்புதமான உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. வீடு வாகனங்கள் சார்ந்து வாங்கக்கூடிய, விற்கக்கூடிய, வீடு வாகனங்களிலே அழகுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. இந்த 4ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதியாகவும் வருகின்றார். தகப்பனார்களால், தாய் தகப்பனர்களால் எதிர்பார்த்த திருப்திகளை கொடுக்கின்றது. அவர்களால் பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றது. இந்த ஒரே கிரகம் என்பது உச்சம் பெறுகின்ற அமைப்பு. ஆதிபத்திய பெற்ற இந்த பெண் கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரபகவான் பெண்களால் ஆதாயங்களும், வீடு வாசல் சொத்து சுகங்களால், தகப்பனார்களால் ஆதாயங்களும், தாய் தகப்பனர்களால் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம். கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் என்பது உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. 7ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருந்து ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய இந்த 11ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இந்த நீங்கள் எதிர்பார்த்த கல்யாண வைபவங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கண்டிப்பாக நல்லதொரு யோகத்தை கொடுக்கின்றது. குழந்தை பாக்கியங்களில் தடை தாமதம், ஏமாற்றம், சிந்திக்கின்ற ஆன்மீகம் சார்ந்து நல்லதொரு செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. 5ஆம் இடத்திலே உங்களுக்கு குரு பகவான் இருக்கப் பெறுகின்றார். இந்த குருவின் அனுகிரகம் ராசியை பார்க்க இருக்கின்றது. அது மட்டுமல்ல, 9ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. அப்போ 9ஆம் இடம் பேர், புகழ், அந்தஸ்துகளையும், பெரிய உயர்வுகளையும், மதிப்பு மரியாதைகளையும் சொல்லக்கூடிய அந்த இடங்கள் என்பது எதிர்பார்த்த தகப்பனார்களின் முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்ற ஒரு அற்புதம் என்பது 3 குடையவர் அங்கே ராசியிலே இருக்க பெறுகின்ற அமைப்பு. நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும், தொழில்களுக்காகவும், வேலைகளுக்காகவும், கல்யாண வைபவங்கள், உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்காக அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற அற்புதம் என்பது கும்பராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் 2ஆம் இடத்திலே இதனால் வரையில் இல்லாத ஒரு அற்புத பொருளாதார உயர்வை கொடுக்க போகின்ற மாதம் என்பது இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. அந்த வகையிலே மார்ச் மாதங்களிலே மங்கள காரியங்களிலே உங்களுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய யோகம் என்பது சோபன யோகத்திலே, கௌளவ கரணத்திலே யோகம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே பிறக்க இருக்கின்ற மாதம் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. வேலை, தொழில் அனைத்தும் யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பலமாக உங்களுடைய ராசியிலே இருக்க பெறுகின்ற அற்புதம் மாதம் முழுக்க இருக்கின்றதுனாலே தொழில், வேலை, குடும்பஸ்தானங்கள் பலமாக இருக்கின்றது. பூர்வீகம் சார்ந்த தாய் தகப்பன்களால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. கல்யாண வைபவங்களிலே அற்புத உயர்வுகள் கொடுக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருந்து மீண்டும் அவர் 2ஆம் இடத்திலே குடும்பம் எதிர்பார்க்காம குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய அற்புதம் என்பது இந்த மாதத்திலே இருக்கின்றது. ராசி அதிபதியும் சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்கின்ற அற்புதமும் இது கூட உங்களுக்கு ராசியிலே பஞ்சமாதிபதி ராசியிலே இருக்கின்றது. உங்களுடைய ராசி லக்னமாக இருந்தாலும் கும்பத்தை கோழி 2ஆம் இடத்திலையும் 12ஆம் இடத்திலையும் சுபகிரகங்களுடைய தொடர்பு, 11ஆம் இடத்திலையும் சுபகிரகங்களின் தொடர்பு, 12 ராசிகளை விட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதங்கள் என்பது அனைத்தும் துபபோகமான சிந்தனைகள் என்பது அற்புத தெய்வங்களின் அருள் கடாட்சம், சிந்திக்கின்ற செய்திகள் அனைத்தும் சூப்பர் அருமை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளையும் கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, 9ஆம் இடத்ததிபதி சுகாதிபதி அழகு நிறைந்த வீடுகளாக மாற்றவும், வீடுகளிலே அழகுபடுத்தவும், பெண்களாலும், பெண்கள் சார்ந்த இடங்களாலும், வீடு வாகல், சொத்து சுகங்களாலும் எதிர்பார்த்த நல்லதொரு மேன்மைகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 4-5 குடைவர் ஒரே கிரகமாக இருந்து இந்த கிரகம் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே பலம் பெற்று 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். அந்த 9 குடைவர் உங்களுக்கு ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே வில்லங்கம், தடை தாமதம் இருந்தவர்களுக்கும் தீரப்போகின்ற ஒரு அற்புதம் என்பது குடும்பஸ்தானங்கள் பலமாக இருக்கப் போகின்ற 11ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருக்கின்றார். இந்த அற்புதம் என்பது உங்களுக்கு 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய முயற்சி சனாதிபதியும் ராசியில் இருக்கின்றார். ஒரு சிலருக்கு இடம் விட்டு இடம், நாடு டு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, சிறுதர பயணங்களிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. கும்பம் என்பது கோயிலின் கலசம், கலசத்தை போன்று மின்னக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு நவகிரக நாயகர்கள் 11ஆம் இடத்தை ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பலமாக இருக்கின்றது. 7ஆம் இடம் பலம் பெறுகின்ற பொழுது தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றம், உறவினர்கள் நண்பர்களிலே அற்புத உயர்வுகள், பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தகப்பனார் ஸ்தானம், மதிப்பு மரியாதை, அந்தஸ்து, கௌரவங்கள், பெரிய மனிதர்களின் தொடர்புகள், ஏகபோகமான நல்லதொரு மாற்றத்தை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகின்ற அமைப்பு என்பது கும்பமே கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய 11வது இடத்தில் காலபுருஷ தத்துவத்தில் அமையப்பெற்ற ராசிக்கார நேயர்களுக்காக இந்த மாதத்தில் சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம், பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானமும், வீடு வாசல், சொத்து சுகங்கள்,
கல்யாண வைபவங்கள், கூட்டாளி, நண்பர்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை, ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய எதிர்பார்க்கின்ற உங்களுடைய ஆசைகள் நிவர்த்திகளும் அனைத்தும் சுபபோகமான மாற்றத்தையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதம் என்பது நவகிரக நாயகர்களின் வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ராசியிலே இருந்து அமையப் பெறுகின்ற அற்புதம் என்பது மிகவும் அற்புதத்தின் நல்லதொரு வெளிச்சத்திலே ஒரு அமைப்பை கொடுக்கின்ற ஒரு ஒளி நிறைந்த நல்லாளாக பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. பெரிய மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம மனிதர்கள் மட்டுமல்ல, உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், தொழில் சார்ந்த அனைத்தும் சுபபோகமான அற்புத உயர்வுகள். கல்யாண வைபவங்களிலே இந்த கல்யாண வைபவங்கள் ஒரு சிலருக்கு தடை தாமதத்திலே ஏமாற்றத்தையும் சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு குடும்பஸ்தானத்திலே பஞ்சமாதிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு 4ஆம் இடத்ததிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு தடை தாமதம் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றத்தை கும்பராசிக்கார நேர்களுக்கு வாரி வழங்கப் போகின்ற மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. நேர்களை நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.